போடு இன்னைக்கு சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரே ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா நம்ம சவுண்டு வேறு லெவலில் சம்பவம் பண்ணி விட்டா, எங்கிட்டு திரும்பினாலும் சம்பவம் பண்ணிக்கிட்டே இருப்போடா நம்ம சம்பவக்காரி சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கல்ல முதல் புறமோட என்னங்க இது இவ்வளோ பெரிய சம்பவமாக அவனே சாக்காயிட்டா. விஷ்ணு ஃபுல்லாக சாக்கு. ஐயோ என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தலைவி என்ன பண்ணிட்டு மேரிமே அப்படின்னு சொல்லி ஒரு கேக்கு மாதிரி ஒரு இதெல்லாம் செஞ்சுட்டு ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல, எல்லா இதுலேயும் வந்து பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இதில் நம்ம தலைவி அதில் ஒரு கொடுத்துருச்சு. இந்தாங்க என்னை வந்து இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே விஷ்ணு வந்து ஷாக் ஆகிட்டாப்புல. ஐயோ நம்ம ஃப்ரெண்டுமா, இது இந்த இவ்வளோ பெரிய கேமராவில இப்போ சொல்கிறியே நான் என்னத்த பதில் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நின்றுட்டு இருக்காப்புல. உடனே வந்துட்டு எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொமோவில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஒரு நல்ல பேரா, ஒரு அழகான ஒரு பேர் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. விஷ்ணு சொல்கிறாப்புல நீ கூப்பிட்டான் தானே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. ஏன்னா சௌந்தர்யா வந்து அவங்க அம்மா அப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி அப்படி கண்ணில் தாரதாரையாக தண்ணி வந்துருக்கும். நம்ம கூட வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி விஷ்ணுவோ சல்மானோ 2 பேர்த்த யாரோ ஒரு ஆளை வந்து எதிர்பார்த்துருக்காங்க, வரல அப்படிங்க வந்தால் ரொம்ப ஃபீலிங் ஆகி உடஞ்சி வந்து அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். நிறைய பேர் வந்து இல்லை விஷ்ணுவும் சௌந்தர்யா ஆல்ரெடி லவ்வரு அப்படி சொல்லிட்டுருந்தாங்க. இப்போ தான் தெரியுது 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிந்து விட்டது. செம்ம மூமெண்ட்டு, மாஸ் மூமெண்ட்டு. தலைவின்னா தலைவி தான்டா, வாடா என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே முதல் முறையாக இப்படி ஒரு சம்பவத்தை தலைவி வந்து கட்டவிழ்த்து விட்ருக்கா. வேறு லெவல் மாசாக இருந்துச்சு. எப்படி பேசுகிறதுனே தெரில. ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான எபிசோடு வந்து தெரிவிக்கணும். நான் கூட எதிர்பார்க்கல இப்படிலாம் விஷ்ணு உள்ளே வருவாப்பில், அப்படி இதுக்கப்புறம்லாம் விடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன தெரில, பிக் பாஸ் விட்டார். இப்போ விட்டால் தானே வியூஸ் போகும், நம்மளாம் எல்லாம் பார்த்து ஏய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால தான் வந்துருக்கு. பார்க்கலாம். அடுத்து வந்து அருணும் அர்ச்சனாவா அவங்க 2 பேரும் காதல் ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களா? சரி ரைட்டு, என்னென்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.